படம் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தின அன்னைக்கு ஒரு படம் வந்திருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார எல்லாம் போஸ்டர் காமிச்சு டேனின்னு ஒருத்தன் வந்து ஆடியோ லான்ச்ல உட்காந்துருக்கவும் அவனை அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணி ஒரு சுதந்திர போராட்டத்துக்காண்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க அந்த காலத்து மக்கள் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள கேஜிஎஃப் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு வருமானம் ஈட்டு கொடுக்குன்னு தெரியுது. அந்த கேஜிஎஃப் உருவாக எந்த மக்கள் காரணமா இருந்தாங்க? வடநாட்டு மக்கள் தான் காரணமா இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சிதா? அவங்களுக்கு வேலை வாய்ப்புல சரியான பங்கீடு கிடைச்சிச்சான்னா இல்ல. அந்த ஒரே கருத்தை மட்டும் ஆழமா வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அன்காம்ப்ரமைஸ்டா பண்ணியிருக்காரு. ஒரு தெலுங்குல இருந்து ஒரு ஹீரோயினை போடுவான், சும்மா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. இந்தியில இருந்து ஒரு வில்லனை போடுவான், அங்க நம்ம பிசினஸ் பண்ணுவான். எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நான் எடுக்க போறது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சா போதும், ஏன் மக்களுக்கு புரிஞ்சா போதும், இதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கு புரிஞ்சா போதுங்கிறதா ஆழமா சொல்லியிருக்காப்புல ரஞ்சித் சார். அதுல ஜெயிச்சிட்டார். படம் வந்து ஆர்ட் பிலிமை வந்து விரும்புறவங்களுக்கு இந்த படம் ஒரு சூப்பர் படம். இதுவரை பார்க்காத படம். ஆனா கமர்ஷியல விரும்புறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சுமாரான படம். படத்துல வயலன்ஸ் சுத்தமா கிடையாது. இது வயலன்ஸே கிடையாது. அந்த காலத்துல வந்து இப்ப வந்து எது வயலன்ஸ் வேணும்னா ஒரு போதையை போட்டுட்டு அதை போட்டுட்டு கத்தி ரத்தம் குத்து, அதுதான் வயலன்ஸ். தன் சமூக மக்களுக்காண்டி போராடும் போது நீங்க அவன் வந்து துப்பாக்கி எடுத்து வரும்போது நீங்க கட்டை எடுத்து போய் தான் ஆகணும். அவன் பீரங்கி எடுத்து வரும்போது நீ கத்தி எடுத்து போய் தான் ஆகணும். அதுல வந்து நம்ம வயலன்ஸே சொல்ல முடியாது. அது வந்து தற்காப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த வயலன்ஸ் எதுவும் சொல்லல. அவங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி கொஞ்சம் போராடுறாங்க. அதுதான் அவளையே, வேற ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளைக்காரங்க விசுவாசமா இருக்காங்க. ஆனா அந்த விசுவாசத்துல வந்து ஒரு இதை கண்டுபிடிச்ச முன்னாடி அந்த விசுவாசம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா அது துரோகமா மாறுது. அப்ப என்ன செய்ய முடியும்? நம்ம கோவப்பட்டு தான் ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, நீ என்ன மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து இவர் கத்தி எடுத்து பேசுறது வந்து ஒரு வயலன்ஸா சொல்ல முடியாது. இதுல உண்மையிலேயே வயலன்ஸ் கிடையாது, யதார்த்தங்கள் இருக்கு. ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு படங்கள் தான் இதுவரைக்கும் நிறைய பார்த்திருக்கோம். இந்த படம் வந்து மாற்றா இருக்கா இல்ல எதை பத்தி சொல்றாரு? ஓகே, அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து ஒரு அரசியல் பேசலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்ப வந்து யாரை நீங்க வந்து வெள்ளக்காரங்களா குடும்பப்படுத்தினாங்கன்னா அந்த மாதிரி மக்களை தான் குடும்பப்படுத்திருக்காங்க. ஒரு இதை அதெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு ஆத்துல வந்து மண்ணை சலிக்கிறாங்க. அது ஒரு சின்ன தங்கம் இருக்கு. ஆஹா, இந்த ஊர்ல தங்கம் இருக்குன்னா தங்க தேடி 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 போய் அவங்களை படாத பாடுபட்டு எல்லாம் நீ எடு, உனக்கு பாதி தரேன், உனக்கு ஷேர் தரேன், உன்னோட இடத்த போல திருப்பி தரேன், அப்படி எப்படி சொல்லி ஆசைவார்த்தை காசுப்பட்டு உடைக்க முடியாத பாறை அந்த காலத்திலே உடைச்சு கிடைச்சு தங்கத்தை எடுத்தா எல்லாத்தையும் வச்சு ஓடாது சுட்டு சொன்னா என்ன செய்வாங்க? அப்போ ஒரு புரட்சி ஏற்படுதுல. இதுதான் நடந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லியிருக்காப்ல. கதைகள் வந்து இந்த மித்து ஒண்ணு பண்றாங்க. அந்த மித்து தான் சரியா புரியவே இல்லை. அவங்க என்னன்னா அந்த கதைக்காடி வந்து விளக்கிட்ட விதம் அவங்க சொல்லும் போது வந்து இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல. நிச்சயமா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, ஒரு பாம்பு வருது விரட்டுது, அதெல்லாம் வந்து நம்பாத ஒரு ஆள் தான் ரஞ்சித் சார். ஆனா இந்த படம் வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மித்தை சொல்லியே ஏமாத்திருக்காங்க. போகாத அங்க வந்து பூதம் இருக்கு, போகாத அங்க பேய் இருக்கு, அதை சொல்லியிருக்காங்க. அது அந்த மக்கள் வந்து அதான மூட நம்பிக்கையில இருந்த மக்கள் வந்து யாரா இருந்தாலும் நம்பதான் செய்வாங்க. அந்த காலத்துல மூட நம்பிக்கை இருந்துச்சு தானே. ஸோ அதை மையமா பத்தி அதையும் கொஞ்சம் காமிச்சிக்கலாம். பட் அதிகமா காமிச்சதுனால கொஞ்சம் இதா இருக்கு, லேகா இருக்கு. பாலாவோட பரதேசி படம் சாயல்ல இந்த படம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதை நீங்க இல்ல, பாலா பேசுற அரசியல் வேற. ஓகேங்களா? ரஞ்சித் சார் வேற அரசியல் வேற. பாலாவுடைய அரசியல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ரியலா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கற்பனை எடுப்பார். ஆனா ரஞ்சித் சார் பேசுற வந்து ரியல் ஸ்டோரி. இது உண்மையிலேயே நடந்தது. கேஜிஎஃப் வந்து வளர்ந்த பின்னாடி நம்மளுக்கு பெருசா தெரிய வந்துச்சு எல்லாரும். ஆனா அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டாங்க உனக்கு தெரியுமா? நான் அதை சொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காப்புல. புரியுது, படம் வலிக்குது கொஞ்சம். கண்டிப்பா ஆர்ட் பிலிம் விரும்புறவங்க வந்து கண்டிப்பா குடும்பமா வந்து பார்க்கலாம். விக்ரம் சாருடைய ஃபேன்ஸுக்கு வந்து சரியான படம். யாருமே வந்து சீசியா தலைவா அப்படின்னு சொல்லி போக முடியாது. அழுதுட்டு தான் போகணும். கேரியர் பெஸ்ட் சொல்லலாம். 5 படம். அதுல வந்து நீங்க அணியன் வரும், ஐ வரும், உடலை வருத்தி உயிரை கொடுத்து நடிச்ச படம். அதுல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட படம் இந்த படம். இனிமே இவர் வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவாருன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து நடிச்சு ஓஞ்சு போயிட்டாரு. இந்த படத்துக்கு தயவுசெய்து அங்கீகாரம் கொடுக்கணும். அவருக்கு ஒரு அவார்டை கொடுக்கணும். அதுதான் அவருக்கு திருப்பி ஓகேடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு அவார்டு கிடைச்சிச்சுப்பா, தேங்க்ஸ் ரஞ்சித்னு சொல்லணும். படம் ஓடலையேன்னு சொல்லிட்டு முடங்க கூடாதுங்கிறது என்னோட ஆசை. படம் வந்து ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான படம் சொல்றாங்க. அதுல உள்ள கமர்ஷியல் நம்மளை விட வந்து படம் எடுத்தவங்க வந்து ரொம்ப புத்திசாலி. நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு தெரியும் இது வந்து கமர்ஷியலா இந்த இல்லாட்டினா கூட ஒரு ஆஸ்கார் போக எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மூவ் பண்ணுவாங்க. ஆஸ்காருக்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா, அது சந்தேகம் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்டை தூக்கி ஜிவி பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நம்மளை 2 மணி நேரம் உட்கார வச்சது எங்களுக்கு 90s கிட்ஸை விட 2K கிட்ஸை உட்கார வச்சது வந்து ஜிவி பிரகாஷ் சார் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் அவார்டு. 2வது வந்து விக்ரம் சாருக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சுதந்திர தினத்துல எல்லாருக்கும் வேண்டுகோள் வந்து இந்த 2 அவார்டு வந்து போயிடணும். ரஞ்சித் சாருக்கு வந்து இது ஒரு என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் கேட்டா கிடையாது. அவருக்கு இன்னும் அவருடைய இயக்கம், அவருடைய தாக்கம் வந்து அதிகமாக தாகம் வந்து இன்னும் இருக்குது. அவர் இன்னும் பெரிய அளவில் செய்வார் அவர்.
ஆக்சுவலா இப்ப வர திரைப்படங்கள் வந்து பாமரனுக்கும் புரியணுன்றதுக்காக சில விஷயங்களுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு யதார்த்தம் சொல்லியிருக்காங்க, ஒரு குடும்ப கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வர படங்கள் வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த படம் அந்த சாயல் இருக்குதா இல்ல வேறுபடுது? கண்டிப்பா வேறுபடுது. அவங்க வந்து இயற்கையா வந்து அந்த காலத்துல வந்து இதோட மோசமான நடந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் கண்ணை தூக்கிட்டு வரும்போது நம்ம கத்தி எடுக்கிறதுனா நம்ம 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 குலத்துக்கே ஆபத்து. என்னை நம்பி ஒரு 25 பேர் இருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும், நான் கத்தி எடுத்து ஆணுதான் சொல்றாப்ல. இதுல வயலன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு யதார்த்தமான ஒரு படம்.